2 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஏ அண்ட் பி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏ அண்ட் பியில் போகக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 2 சர்க்யூட்லேயும் 2 டயோடு இருக்குது, 2 4 ஓம்ஸு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு சோர்ஸ் 8 வோல்ட்டு சோர்ஸ் இருக்குது. கவனித்து பார்த்தோம்னு சொன்னாக்க சர்க்யூட் ஏல பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய 2 டயோடு வந்து ஃபார்வர்டு பயாஸில் இருக்குது. ஆகவே அந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் பேரலாக நம்ம எடுத்துக்கிறணும். பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டோம்னு சொன்னாக்க 2 ஓம்னு வந்துடும். சர்க்யூட் பியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா மேலே இருக்க டயோடு வந்து ஃபார்வர்டு பயாஸு, கீழே இருக்க டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸு. அப்போ கீழே இருக்க டயோடு வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. அப்போ மேலே ஒரே ஒரு ஃபார்வர்டு பயாஸில் இருக்கக்கூடிய டயோடில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ 4 ஓம்ஸை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓமு, செகண்ட் பியில் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா 4 ஓமு. அப்போ கரண்ட் வந்து I is equal to V/R இந்த ஃபார்முலா நம்ம போட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு சர்க்யூட் ஏக்கு 4 ஆம்ஸும் சர்க்யூட் பிக்கு வந்து 2 ஆம்ஸும் கிடைக்கும். ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.